என்னென்னு சொன்னால் மிகவும் அருமையான ஒரு காட்சி, மிகவும் அழகான ஒரு காட்சி, மிகவும் கிண்ணியாவுக்கு அண்மையில் உள்ள ஒரு இடத்துல உள்ள ஒரு காட்சியை தான் நாங்கள் இப்போ காண்பிக்க இருக்கோம். பயமக்கிடக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒப்போலமாக வருது. ஒப்போலம்னா கொஞ்சம் ஒப்போலம்னா கொஞ்சமாக வருது. அதுக்கான இந்த பகுதியில் மட்டும் தண்ணி எப்பவும் கூலாக தான் இருந்துச்சு. என்ன காரணம்னு சொல்லிச்சுன்னா இந்த பகுதியில் அந்த ஊற்று தான் காரணம். இந்த கூலாக இருக்கிறதுக்கான காரணம் கடல் தண்ணி பெரும்பாலும் சூடு சொல்லி எப்படி பேர் எங்களுடைய நதி டெலிவிஷன் நேயர்களுக்கு நாங்கள் இப்போ சொல்கிறது என்னன்னு சொல்லிச்சோன்னா, நாங்கள் இப்போ வந்திருக்கிற இடம் வந்து கரிமலை ஊற்று. இந்த கரிமலை ஊற்று எப்படி அமைஞ்சிருச்சு என்ன மாதிரின்றது தான் எங்களை நதி டெலிவிஷன் ஊடாக நாங்கள் இன்றைக்கு காட்ட வந்திருக்கோம். மிச்சம் நீண்ட நாளைக்கு அப்புறம் நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் நாங்கள் இந்த வீடியோ இணைப்பை இணைச்சிக்கொள்ள இருக்கோம். என்னென்னு சொன்னால் மிகவும் அருமையான ஒரு காட்சி, மிகவும் அழகான ஒரு காட்சி, மிகவும் கிண்ணியாவுக்கு அண்மையில் உள்ள ஒரு இடத்துல உள்ள ஒரு காட்சியை தான் நாங்கள் இப்போ காண்பிக்க இருக்கோம். மிகவும் செழிப்பான ஒரு இடம். எப்படி சொல்கிறது, சூழல் மற்றது இந்த பகுதியை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. பார்க்காதாக்கள் வாங்க. மிகவும் அருமையான காட்சி, அருமையாக ஒரு இயற்கையாக அமைந்த துறைமுகம். இது போன்ற கரிமலை ஊற்று என்று சொல்லி எப்படி பேர் வந்தது இது என்ற விவரங்கள்லாம் நாங்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் உங்களுக்கு சாரத்துக்காக குறித்த கருமலை ஊற்று பகுதிக்கு நாங்கள் சென்று அங்கு கடல் தொழில் புரிகின்ற ஒரு சகோதரரிடம் நமது தொகுப்பாளர் இங்கு பார்க்க முடியுமா என்று கேட்கவே, இங்கு பார்க்க முடியாது, அது தடை செய்யப்பட்டுள்ளது என்று சொன்னார். இருந்த போதும் கருமலை ஊற்று கரையோர பகுதிகளை வெளியாட்கள் வந்து பார்க்கின்றனர், அதனை பார்வையிட முடியும் என்று அந்த நண்பர் எங்களுக்கு குறிப்பிடவே, நமது தொகுப்பாளர் மெதுவாக அதனை நகர்ந்து பார்ப்பதற்கு சிறிய அச்சத்துடன் நகர்ந்து சென்றார். அங்கு நாங்கள் மெதுவாக நகர்ந்து சென்று எடுக்கப்பட்ட காட்சிகளை உங்களுக்கு இப்பொழுது தருகிறோம். இப்போ கரிமலை ஊற்று அப்படின்னு சொல்லி பேர் வந்ததுக்கான காரணத்தை நாங்கள் உங்களுக்கு காட்ட போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழங்கும் இந்த இடத்துல அங்கே இருந்து தான் இந்தக்குரிய ஊற்று வருவது பாருங்கள். இந்த ஓடி இந்த பகுதியே போய் வந்தது. இந்த பகுதியால் அப்படியே போகுது அந்த ஊற்று, கருமலை ஊற்று நீர் தான் இது.
இந்த ஊற்று ஒரு அங்கே இருக்கின்ற கருமலையை உடைத்து எறிந்து வந்து தலகம் கருமலை ஊற்று. அப்போ அந்த கரிமலைன்றது கருப்பு மலையா இருக்கு. இப்படி இருக்கு கருங்கல் இன்னொன்று சொல்லுவாங்க, கரிங்கல் மலை. இது வந்து வெண்மையார் ஜிந்தக்கல் கரையில் இருக்கிறதால கருங்கல்னு சொல்லுவாங்க. கிண்ணியாவில் பார்த்தீங்கன்னா அந்த கருங்கல் அப்படி தான் சொல்லுவாங்க. கருங்கல் காட்டுக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, இங்கே நிறைய ஊற்று வருவது. அந்த ஊற்று தண்ணியை எடுத்து அந்த லைன் ஊடாக அந்த தேவைகளுக்கு பயன்படுத்துறதுக்கு கொண்டு போயிருக்காங்க. அந்த தண்ணியை வந்து என்ன மாதிரி அது சேமிச்சு எடுக்கிறாங்களா இல்லை அங்கே டேங்கி போன்ற அமைப்பு அதை பார்க்க இயலாது. இப்போ உங்களுக்கு காட்ட இயலாது, ஏன்னா பாதுகாப்பு அரணுக்குள்ள அது அமைஞ்சிருக்கிறது உங்களுக்கு காட்ட இயலாது. அங்கேருந்து தான் அந்த தண்ணி அந்த டேங்கியில் மாதிரி ஒரு வசதி ஏற்படுத்தி அந்த டேங்கிகள் அமைக்கப்பட்டு அதில் உருவாக்கப்படுது. நாங்கள் இப்போ காட்டுவோம். அங்கே ஒரு ஊற்று ஒன்று இருக்கு, நீர் அந்த அங்கே தான் மிகப்பெரிய ஊற்று இருக்குது. அதிலிருந்து வருகின்ற அந்த மிகுதி தான் பார்த்தீங்கன்னா ஒப்போலமாக வருது. என்ன ஒப்போலம்னா கொஞ்சம் ஒப்போலம்னா கொஞ்சமாக வருவது. ஒப்போலம்னா கொஞ்சம்ன்றது குறைவாக அது ஒப்போலம்னு சொல்லி எங்களை கிண்ணியா லாங்குவேஜில் நாங்கள் சொன்னாங்க. ஒப்போலம் திருப்புலி இதெல்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி பாஷையில் வரது தான் இந்த கொஞ்சத்தை நாங்கள் ஒப்போலம்னு சொல்லுவோம். அப்படி வருவது. ஆனால் இன்னும் நிறைய உங்களுக்கு காட்டுறதுக்கு இருக்குது. இந்த என்னென்னு சொல்கிறது, இங்கே முதல்ல நம்ம இந்த இதை பார்ப்போம். நீர் எந்த பகுதியாக எங்கெங்கெல்லாம் செலுக்கிறதுன்றதை நம்ம கட்டாயமாக அதை காட்டி ஆகணும். வாங்க, எங்கே போகிறீங்க? இதுக்குள்ளே பயங்கரமாக இருக்கு. நாங்கள் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறோம். என்னன்னு சொன்னால் சத்தமாக கதைக்கிறதுக்கு எங்களுக்கு பயமாக கிடக்கு என்னன்னு சொன்னால் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே யானை இங்கே மட்டும் யானை புலி கரடி எல்லாம் நம்ம போகிற பக்கமெல்லாம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அந்த தண்ணி அங்கேருந்து அங்கே டேங்கியிலேருந்து அங்கே அந்த கருமலை ஊற்றுலேருந்து வருகின்ற தண்ணியை ஒரு நீர் தொட்டி மாதிரி ஏற்பாடு செய்கிறாங்க உள்ளுக்கு. அந்த பார்த்தா விளங்கும் இந்த சைடு ஏண்டிய அளவு இந்த பகுதியில் போய் காட்டக்கூடிய அமைப்புக்கு தான் இருந்துச்சு. நானே இதில் போகலன்னு போகல. ரைட் இந்த பார்த்தீங்கன்னா விளங்கும். அங்கேருந்து தட்டி நாங்கள் அந்த பகுதியிலேருந்து காட்டுறோம். வாங்க, இங்கே வாங்க. நாங்கள் அந்த நீர் இந்த தண்ணி வந்து அங்கேருந்து வருகின்ற ஒரு நீர். இதை குடிக்கலைங்க. இது வந்து எந்த இதுவும் இல்லை. அந்த ஊற்று தண்ணி தான் இது. அதை நான் குடிக்கலைங்க. இதை பாருங்கள், கரிமளவு தண்ணியை நீ குடிக்க போகிறீங்க. அச்சி அசலாக மினரல் வாட்டர் தோற்று போகக்கூடிய அளவுக்கு அழகாக இருக்குது. இதுதான் கருமலை ஊற்று தண்ணி. உண்மையிலேயே சட்டப்படி தண்ணியா? நாங்கள் அதில் அந்த சேமிப்பு கிடங்கு அதை காட்டாங்கி தண்ணியை உள்ளுக்கு போய் பார்க்கலாம். அது எங்களுக்கு காண்பிக்கலும். சரி, அந்த பகுதியில் வந்து வந்து கலக்கிற மாதிரி கண்டேன். இப்போ பிடிச்சி இப்போ என்னென்னு சொல்லிச்சுன்னா எங்கள் கிண்ணியா டெலிவிஷன், அதாவது எங்களுடைய நதி டெலிவிஷன் நேயர்களுக்கு நாங்கள் இப்போ காட்டுறது இது வந்து தாளஞ்செடி. இது செந்தாளம்பூவில் அப்படியான அந்த பாடுங்க அப்படியாது செந்தாளம்பூவில் அப்படியான ஒரு செடி தான் இது. செடின்றதை விட மரம் அப்படின்னு தான் சொல்லணுங்க. இது தாளஞ்செடி. நம்ம அந்த எங்களுக்கு இப்போ சத்தம் போட்டு கதைச்சே இல்லை. அது என்ன காரணங்கடா, நீ பாதுகாப்புக்கு பாதுகாப்பு படைகளுக்கு இடையூறாக இருக்குமோ ஒரு அச்சம். இதன் காரணமாக எங்களுக்கு அப்படி ஒரு அமைதியான முறையில் பேசுறீங்க. நீங்கள் எப்படி பேசினா நான் பார்த்தது இல்லை, நீ தான் பார்க்க. அதான் காரணங்க. என்னடா சில நேரங்களில் அங்கால போகும். அப்போ இந்த இடத்துல வந்து சமைச்சு சாப்பிட்ற ஒரு காலம் இருந்தது சுதந்திரமாக. இப்போவும் வந்து சமைச்சு சாப்பிட்ற அந்த அடையாளங்கள்லாம் இருக்கு. இந்த இடத்துல வந்து அந்த சுதந்திரம்லாம் இருக்கு. நீங்கள் அதாவது இங்கே பயணம் வந்தீங்கன்னா இங்கே வச்சு சமைச்சு சாப்பிடலும்.
இதில் விசேஷமாக பார்க்கக்கூடியது என்று சொல்லி இருந்த அது அந்த அந்த கருமலை ஊற்று தண்ணி கருமலை ஊற்று விசேஷம் என்னச்சுன்னா ஆரம்ப காலத்தில் வந்து இந்த பகுதியெல்லாம் அடைச்சிருக்கல திறந்து விடப்பட்டிருந்தது. அதால் அங்கே உள்ளுக்கு போய் இப்போ எல்லாம் ஃபுல்லாக பார்க்கலும். ஆனால் இப்போ எங்களுக்கு அதை பார்க்கலாம் இருந்துச்சு. இங்கே பிரதான தொழில் வந்து ஒரு என்னன்னு சொல்லிச்சுன்னா மீன்பிடி தான் மிக முக்கியம். காட்டு தொழிலை இப்போ சொல்ல இயலாது. மீன்பிடியை தான் வாழ்வாதாரமாக கொண்டு இருக்காங்க. பார்த்தா வளங்க கடல் தொழிலை மையமாக வச்சு இங்கே உள்ள மக்கள் வாழ்கிறாங்க. மிக முக்கியமான வாழ்வாதாரம் வந்து கடல் தொழில். அதை தான் கட்டாயம் சொல்லி ஆகணும். இந்த பகுதியை பார்த்தா வளம் எவ்வளோ தெளிவாக இருக்குதுன்னு சொல்லி தண்ணியெல்லாம் பாருங்கள். இதுதான் கருமலை ஊற்று கடற்கரை. இதுதான் கருமலை ஊற்று கடற்கரை. தண்ணிக்குள்ளால வாரீங்க எப்படி இருக்கு? சும்மா ஜில்லுன்னு இருந்துச்சு. அதுக்கான இந்த பகுதியில் மட்டும் தண்ணி எப்பவும் கூலாக தான் இருந்துச்சு. என்ன காரணம்னு சொல்லிச்சுன்னா இந்த பகுதியில் அந்த ஊற்று தான் காரணம். இந்த கூலாக இருக்கிறதுக்கான காரணம் கடல் தண்ணி பெரும்பாலும் சூடு தன்மையாக கொண்டா தான் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல தண்ணி கொஞ்சம் கூல், அதாவது நல்ல ஜில்லுன்னு இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் மிக முக்கியமான காரணமே அந்த நல்ல தண்ணி, அதாவது அந்த கருமலை ஊற்று தண்ணி கலக்கிறது தான் ஒரு காரணமாக இருக்கக்கூடும். எங்களுடைய விளக்கம் இது. அடுத்தது எக்கச்சக்கமான சுற்றுச்சூழல் வந்து மழையால் சூழப்பட்டிருக்கு. இயற்கை துறைமுகம் இதுக்குள்ள இருந்துச்சு. அதனால அதிக குளிரை கொண்டு காணப்படுவதுன்னா தெரியும். அப்படித்தான். இப்போ என்னடா எக்கச்சக்கமான எக்கச்சக்கம்னு சொல்லிச்சுன்னா அளவுக்கு அதிகமானு சொல்றது. எங்கட வட்டார வழக்கில் எக்கச்சக்கம்னு சொல்லி எக்கச்சக்கம்னு சொல்லிச்சுன்னா அளவுக்கு அதிகமானு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் எக்கச்சக்கமான ஆட்கள் இந்த பகுதிக்கு வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ குறைவு. எக்கச்சக்கமான ஆட்கள் வந்துக்கிட்டு அப்படி திரிவாங்க. இப்போ மிகவும் குறைவு. நாங்கள் முன்பொரு காலத்தில் வரப்போக்குள்ள அந்த பதினம் வரப்போக்குள்ள இந்த தோணி இதுகள்லாம் மிகவும் குறைவாக இருந்தது. ஆனால் இப்போ வாழ்வாதாரத்தை கொஞ்சம் அதிகப்படுத்தி மக்கள் வரவு குறைஞ்சிட்டா. வரவு குறைவு தான் அதுக்கான காரணம். ஆனால் இருந்தாலும் இனி வருங்காலங்களில் சொல்றது எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குதா? கிடைக்கும்னு நினைக்கிறேன். தண்ணி குளிர்ற மாதிரி இருக்குண்ணா. மலை ஊத்துன்றது கருப்பு மலையா? அது சும்மா அது காலப்போக்கில் ஆரம்ப காலத்தில் என்ன மாதிரி வண்டி வரலாம் தெரியுமா? தண்ணி இருக்கு. எங்களுடைய நதி டெலிவிஷன் நேயர்களுக்கு இப்போ நாங்கள் சொல்கிற விஷயம் என்னன்னு சொல்லிச்சேன்னா, இதை முழுமையாக எல்லா இடங்களையும் உங்களுக்கு காண்பிக்கிறது தான் நாங்கள் வந்தோம். ஆனால் எங்களால் முழுமையாக காண்பிக்க இல்லாமல் போயிட்டு சில குறுகிய அளவுக்குள்ளே தான் எங்களுக்கு அதை செய்ய இருந்துச்சு. ஆனால் இனி வரும் காலங்களில் முழுமையாக காண்பிக்கிற அளவுக்கு உங்களுக்கு சந்தர்ப்பம் ஒன்று கிடைச்சா நாங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக நின்று இதுக்குரிய வேலையை செய்து நாங்கள் உங்களுக்கு முழுமையாக எல்லா அபிப்பிராயத்தையும் எங்களுடைய நடி டெலிவிஷன் நேயர்களுக்கு நாங்கள் தாரத்துக்கு இருக்கோம். லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும். ஆனால் கட்டாயம் அந்த பெல்லை மட்டும் நான் அமுக்கி ஆகணும். சப்ஸ்கிரைப் செஞ்சால் தான் பெல் பட்டனே அமுக்கணும். சப்ஸ்கிரைப் செய்யணும். செஞ்சு மட்டும் தான் அந்த பெல் பட்டனை அமுக்கணும்.